2 கப் கேழ்வரகு மாவும் 1/2 கப் அரிசி மாவும் எடுத்திருக்கிறேன். நான் கடையில் பாக்கெட்டில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடில் தான் இருக்கும். இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இங்கே கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மாவு இல்லாமல் எல்லா மாவும் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதை மூடி வச்சிருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இதை இன்னொரு வாட்டி பிசைஞ்சிட்டு இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சலாம். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாக இருந்தால் தான் இடியாப்பம் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றுனதுக்கு அப்புறமா நடுவில் கொஞ்சம் தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையை வச்சுட்டு மேலே இன்னொரு வாட்டி சுற்றி எடுத்துக்கோங்க. இது வேக வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டீங்கனாலே சூப்பரான சாஃப்டான கேழ்வரகு ஸ்டஃப்டு இடியாப்பம் தயாராயிரும். இடியாப்பம் வழக்கில் பார்த்தீங்கன்னா சுத்தினதுக்கு அப்புறமா உங்களுக்கு அடுத்த தடவை சுத்த மாதிரி இந்த மாதிரி அடைக்குதுன்னா சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா இதை ரிவர்ஸ்ல ஒரு வாட்டி சுத்திட்டு பின்னாடி நல்லா தண்ணி தடவி எடுத்துட்டீங்கன்னா அடுத்த வாட்டி சுத்தம் போது அடைக்காம வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட இடியாப்பம் தயாராயிருச்சு. கெட்டியான தேங்காய் பாலோட சாப்பிடும் போது அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.